வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவங்க கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் ஒரு சாமியாரை வர சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு. அந்த சாமியார் மூலிமா தாலி எடுத்து கொடுத்து மருதுவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானை போட்டிருப்பாங்க 2 பேரும். சந்திரகலா ஏற்கனவே சிவனாண்டியோடு சேர்ந்துட்டு அந்த சாமியாரை வந்து வேஷம் போட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. சாமியாரும் சொல்லுவாங்க நல்ல முறையில், அதனால் என்னம்மா கல்யாணத்தை வந்து நல்ல முறையில் நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரேவதி ஃபஸ்ட்டில் சொல்கிறாங்க, அம்மா எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி, உன்னோட நல்லதுக்காக தான் அம்மா செய்ய போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை காலையில் நடக்கிற கல்யாணம் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே சாமுண்டீஸ்வரி கணவர் சொல்கிறாரு, ஈஸ்வரி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ வா அப்படின்னு சொல்லி ரோஹிணி நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே உட்காந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே சாமுண்டீஸ்வரியை ரொம்ப திட்டுறாங்க அவங்க கணவர். ஏய் சரி, நீ என்ன உன் மனசில் நினச்சிட்ருக்கிற? அதாவது ரேவதிக்கு நானும் அப்பேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா? எல்லா முடிவையும் நீயே உன் சௌரியத்துக்கு எடுத்துகிட்ருப்பியா? யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிற? நாளை காலையில் மண்டபத்தில் கல்யாணங்கிற, அந்த கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ திடீர்னு கூட்டிகிட்டு வந்து சாமியாரை கூப்பிட்டு வந்து இன்றைக்கே கல்யாணம் பண்ணுங்கிற, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், குடும்பத்துக்கு நல்லது நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை நல்லதுக்கு செய்கிற? எனக்கு சுத்தமாக பிடிக்கல சாமுண்டீஸ்வரி, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. ஏற்கனவே மாப்பிள்ளை வந்து இருக்கிறான், கல்யாணம் ஆன பொண்ணை இப்படி இன்னொருத்தனை கட்டி வைக்கணும்னு சொல்கிறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் மறுபடியும் உங்கள் மாப்பிள்ளை அது இதுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை நான் அடியோடு வெறுக்கிறேன், உங்கள் குடும்பத்தோட சாவகாசம் வேண்டாங்கிறதுக்காக தானே நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு முறை உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனீங்க அவ்வளோதான், மரியாதை கெட்டுருங்கிறாங்க. என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டுருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் செய்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம்மா, என்னம்மா நீங்கள் ரேவதியோட மனசை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டில் திடீர்னு கல்யாணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்பா மகன்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா உங்களை கேவலமாலாம் நான் பேசலம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறேம்மா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்கம்மா. ரேவதியோட விருப்பமே இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லையாம்மா, ஏமா சொன்னால் புரிஞ்சுக்குங்கம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரும், நான் என்ன நினைக்கிறேன்னா அது நடக்கும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஏதாவது தடுத்தீங்க நான் என்னை உயிரோடையே பார்க்க மாட்டேங்க, ரேவதிக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டு நானும் இதை இறந்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெத்த பிள்ளைய வாழ வைக்கிறவ தான் உண்மையான தாயி, விஷம் குடிச்சு சாவடிக்கிறீங்கிறியே, நீலாம் ஒரு தாயா அப்படிங்கிறாங்க. பேசாமல் இருங்க, என்னை கோவத்தை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போயிடுறாங்க. இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், எப்படி நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, ஒன்றுமே புரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி எது பண்ணாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே சகலை இங்கேருந்து அங்கே போயிட்டு கார்த்திக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து இப்படி சாமியாரை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணுறேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. கார்த்தி நீ எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுப்பா அப்படிங்கிறாங்க, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா இல்லை சகலை, ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேவதி மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத ரேவதியே அந்த கல்யாணத்தை தடுத்துருவா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா நான் அவன் மனசில் இருக்கிறேன்னா கண்டிப்பாக அவளுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது, கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இப்போவுமே அவங்க அம்மாவோட இதில் தான் வந்து அவள் வந்து டார்ச்சர் பண்ணுறதுனால தான் அவள் வந்து அதுக்கெலாம் சம்மதிச்சிருப்பா, கவலைப்படாதீங்க, அப்போ தான் நான் ரேவதி மனசில் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது தெரியும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அதையும் தான் பார்க்குறேன், என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ரேவதிக்கிட்ட போய் ரோஹிணி பேசுகிறாங்க. ரேவதி உனக்கு கொஞ்சமாவது புரியுதாடி, இந்த கல்யாணம் வேண்டாண்டி, ஏண்டி இப்படி இருக்கிறேங்கிறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்குது, மாமா கண்டிப்பாக வந்து என்னை காப்பாற்றுவார்,
எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு கால் அப்படி தப்பாக நடக்காது, நிச்சயமாக நடக்காது. அவர் வந்து என்னை காப்பாற்றிருவாருக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் நான் உனக்கு சொன்னால் புரியாதாடி, அவர் வராரு வரல அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீ ஏன்டி இதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்ருக்கிற, உனக்கு சொன்னால் புரியவே புரியாதுடி அப்படின்னு கோவிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி அழகாக கிளம்பி அங்கேருந்து வர்றாங்க. உடனே சந்திரகலாவும் அவங்க சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளையும் மருதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வர்றாங்க. 2 பேத்தையும் பக்கத்து பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே மாலையெல்லாம் மாற்றிக்க சொல்லி அந்த சாமியார் வந்து மாலை மாற்ற சொல்கிறாரு. 2 பேரும் மாலையெல்லாம் மாற்றிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி ஆகட்டும் சாமியாரே, என்னென்ன பண்ணணுமோ சடங்கு சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிக்கலாமா, அதனால் ஒன்று அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். அதாவது திருமணம் வந்து நிச்சயமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் அப்படியே ரேவதி வந்து கழுத்தில் மாலையெல்லாம் கொடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்குறாங்க. கார்த்தி அங்கே ஆஃபீஸில் வச்சுட்ருக்குறாங்க. அதோட முடியுதுங்க. நன்றி, வணக்கம்.